அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காணியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இரண்டு தரப்பிலுமிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இரண்டு தரப்புமே பல விடயங்களில் ஒரு உடன்பாட்டை எட்டியிருப்பதாகவும் விரைவில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஒப்பந்தம் இன்னமும் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய மிகப்பெரிய உளவுப்படை தலைமையகம் அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை சேட்டலைட் புகைப்படங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது மிக கடுமையான ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யா இதுவரை இல்லாத தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி இருக்கின்றார்கள். தலைநகர் கீவ் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்காக பாகிஸ்தான், கத்தார், துருக்கி போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இதற்கு முன்னைய காணொளிகளில் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அதிலும் பாகிஸ்தான் நேரடியாகவே களமிறங்கி அமெரிக்காவிடமும் ஈரானிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். நேற்று முன்தினம் இறுதிக்கட்ட முயற்சியாக பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரும் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஆகியோர் டெஹ்ரானுக்கு சென்று டெஹ்ரானின் அத்தனை முக்கியஸ்தர்களையும் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான், ஈரானின் உள்துறை அமைச்சர் என அனைத்து தரப்புகளுடனும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். நேற்றைய தினமே பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஒரு விடயத்தை ஈரானில் வைத்து குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை எட்டக்கூடிய உடன்படிக்கைக்கு மிகவும் அண்மித்திருக்கின்றோம். ஒரு போர் ஏற்படுவதாக வெளியாகும் செய்திகள் உண்மை கிடையாது. விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் என்ற செய்திதான் அவரிடம் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி உள்துறை அமைச்சரை அவர்கள் வழி அனுப்பி வைக்கின்ற பொழுது வழக்கத்திற்கு மாறாக புன்னகைத்தபடி மலர்ந்த முகத்துடன் பாகிஸ்தான் பிரதிநிதிகள் விமானத்தில் ஏறி சென்றார்கள். இந்த விடயங்களும் பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமானதாக அல்லது ஒரு சாதகமான முறையில் நடைபெற்றதாக என்ற கேள்விகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்திற்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றார்கள். பல விடயங்கள் பேசி முடிவுக்கு வந்துவிட்டன. ஒப்பந்தம் ஏற்படுவதுதான் பாக்கி என்ற ரீதியில் அவர் ஒரு ட்விட்டர் பதிவை விடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் உலகிற்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம், அந்த செய்தி அடுத்து மணி நேரங்களிலோ அடுத்த நாட்களிலோ கூட கிடைக்கலாம் என்று அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்புகளின்படி டெஹ்ரானும் வாஷிங்டனும் 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருவாயில் இருப்பதாகவும் இதன் காரணமாக கார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவும் உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் ஒரு பிராந்திய போரை தடுக்கவும் வாய்ப்புகள் ஏற்படும் என்பதுடன் ஈரான் மீதான பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளை நீக்குவது, ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்குவது, பிரேஸ் செய்யப்பட்ட அதாவது முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை மீள ஈரானுக்கு ஒப்படைப்பதென பல விடயங்களில் அமெரிக்காவும் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டிருப்பதான செய்திகளை பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானின் பல பொருளாதார தடைகள் நீக்கம், ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்கம், அமெரிக்காவிலும் இதர வளைகுடா நாடுகளிலும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்து அதை ஈரானுக்கே கொடுப்பது, இதுபோன்ற பல விடயங்களில் அமெரிக்கா ஈரானுக்கு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டிருப்பதால் ஒப்பந்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. இருந்தபோதிலும் ஒரு விடயம் மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் குறித்து செய்திகளை வெளியிட்ட வாஷிங்டன் டைம்ஸாக இருக்கலாம், நியூயார்க் டைம்ஸாக இருக்கலாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம், அமெரிக்க பத்திரிகைகள் ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடுவதற்கு சம்மதித்து விட்டார்கள் என்ற செய்தியையும் கூடவே சேர்த்து வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சி வெளியிட்ட தகவலாக இருக்கலாம், ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் ஈரான் ஒரு போரை நிறுத்துவதற்கும் கார்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்கும் பல விடயங்களில் அமெரிக்காவுடன் உடன்பாட்டை எட்டி இருக்கின்றார்கள். ஆனால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை விட்டுக் கொடுப்பதில் ஈரான் ஒருபோதும் சம்மதிக்காது என்றும் ஈரானுடைய ஒப்பந்தம் பெரும்பாலும் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்,
ஆனால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடுவது இந்த ஒப்பந்தத்தில் கிடையாது. உடனடி போரை நிறுத்துவது, ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துவது, ட்ரோன் தாக்குதலை நிறுத்துவது, கார்முஸ் ஜலச்சந்தியை வழக்கமான போக்குவரத்துக்காக திறப்பது போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதே தவிர இந்த யுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் கிடையாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய இந்த அறிவிப்பு மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையிலேயே ஒரு கொதிநிலையான புள்ளி செறிவூட்டப்பட்ட யுரேனியம். ஈரான் தொடர்ச்சியாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்துக் கொள்ள முடியுமா? தொடர்ச்சியாக யுரேனியத்தை செறிவூட்ட முடியுமா? ஈரானின் அணு ஆயுத தயாரிப்புகளை இவர்கள் அனுமதிக்க முடியுமா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனவே இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விடயத்தில் ஈரான் இதற்கு முன்பு கூட ஈரானினுடைய பெஷாஷ்கியன், அரக்ஷி, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் நாங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைப்போம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் தற்போது மொஜ்தபா கமேனியினுடைய நிர்வாகம் மிக கடுமையாக ஒரு கிராம் யுரேனியத்தை கூட நாங்கள் எங்களுடைய மண்ணை விட்டு வெளியேற்ற மாட்டோம் என்பதில் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். இந்த பிடிவாதத்தில் ஈரான் தொடர்ச்சியாக நிற்கப் போகின்றார்களா? இந்த ஒப்பந்த நடவடிக்கைகளில் இந்த நிபந்தனைக்கும் அமெரிக்கா விட்டுக் கொடுக்க போகின்றார்களா என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் இறுதி சரத்தை, இறுதி கச்சாத்துகள் நடவடிக்கைகளில் ஒரு மிக முக்கிய பங்காக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் ஈரானினுடைய இந்த திட்டவட்டமான அறிவிப்பு மிக உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா இதிலும் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பலரும் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்காவின் உள்நாட்டு நிலைமை மோசமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கெபாட் வரை பல முக்கியஸ்தர்கள் பதவி விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் விமானப்படையில் 42 விமானங்களை ஈரான் அழைத்து விட்டார்கள். ட்ரோன் படை 30% காலியாகிவிட்டது. பல பில்லியன் டாலர்கள் இந்த போருக்காக செலவழிக்கப்பட்டது. அமெரிக்காவிலேயே கச்சா எண்ணெயினுடைய விலை, எரிவாயுவினுடைய விலை, பொருட்களினுடைய விலை அதிகரித்திருப்பதால் ட்ரம்ப் மீது மக்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள். இவன் ஒரு பைத்தியக்காரன் இந்த போரை ஆரம்பித்திருப்பதால் அமெரிக்கர்களே மிகப்பெரிய விலையை கொடுக்கின்றோம் என அமெரிக்க ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களிலேயே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஈரான் போர் ஒரு தேவையற்ற போர், ட்ரம்ப் விடுங்குவதெல்லாமே தேவையற்ற ஆணி என்பதைப் போல ட்ரம்புக்கு எதிரான போக்கு அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தான் ஈரான் போரை எப்படியும் முடித்து கொள்ள வேண்டும், ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக முடித்து கொள்ள வேண்டும். நாங்கள் தோல்வி அடைந்தாலும் ஒரு கௌரவமாக தோல்வி அடைகின்றோம், ஆனால் வெளி உலகுக்கு நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம், ஈரானை வெற்றி பெற முடியவில்லை என்பது தெரிந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் ஈரானுடன் சரிசமனாக ஒரு பலமான நிலையில்தான் இந்த போரை முடித்து கொண்டுவோம் என்று ஒரு பிம்பத்தை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்கா இவ்வளவு மினக்கேடு. உண்மையில் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டார்கள். ஈரானில் ஆட்சி மாற்றம் என்று சொன்னார்கள், முடியவில்லை. ஈரானின் உடைய எண்ணெயை கைப்பற்றப் போகின்றோம் என்றார்கள், முடியவில்லை. கார்முஸ் ஜலச்சந்தி அமெரிக்க கடற்படை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப் போவதென்றார்கள், முடியவில்லை. எதுவுமே முடியவில்லை. ஆனால் ஒரு ஒப்பந்தம் செய்து கௌரவமாக தோற்பதற்கு அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் இந்த கௌரவமான தோல்வி ஒரு ஒப்பந்தம் ஊடாக எட்டப்படலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு. எதப்படியாக இருப்பினும் போர் முடிவுக்கு வந்தால் அது ஈரானுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி, மத்திய கிழக்குக்கும் சரி, இந்த போரினால் பல சுமைகள், இந்த போருக்கு சம்பந்தமே இல்லாமல் உலகிலெங்கோ கடைக்கோடியில் இருக்கும் ஒரு மனிதன் கூட தன்னுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கு முடியாமல், தன்னுடைய உற்பத்தி பொருட்களுக்கு அதிக சுமை கூலி கொடுத்து கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியாமல் ஒரு ஏழை தொழிலாளி ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் கூட பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். அதுதான் உலக அமைதிக்கும் உலக முன்னேற்றத்திற்கும் மிக மிக அவசியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் விரைவில் வருமா இல்லையா என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான மொசாட்டினுடைய உளவுப்படை தலைமையகம் ஒன்று சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது என அதற்கான செயற்கைக்கோள் படங்களை ஆதாரமாக வைத்து தற்போது அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான எதிர்கால போரை எதிர்கொள்வதற்கு இதுவரை காணப்படாத மேம்பட்ட ஆயுதங்களை ஈரான் தயாரித்திருப்பதாகவும், டெல் அவிவில் மிக இரகசியமாக இயங்கி வந்த மிக பிரமாண்டமான மொசாட் உளவுப்படை தலைமையகத்தை, அது இஸ்ரேலுக்குள்ளேயே பலருக்கு தெரியாது, அந்த தலைமையகத்தை ஈரான் குறிவைத்து தாக்கியதில் மொசாட் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்று தற்போது அமெரிக்காவினுடைய ஊடகங்கள், வாஷிங்டன் டைம்ஸ், செய்மதி புகைப்படங்கள், வீடியோ பதிவுகளை ஆதாரமாக கொண்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது
ஈரான் எவ்வளவு துல்லியமாக இஸ்ரேலுக்குள் இறங்கி அடித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இந்த செய்திகள் வெளியாகியுள்ளமை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து IRGC ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். பார்ஸ் மாகாணத்தில் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உருவாகுவதற்கு முன்பே வெளிநாட்டு அமைப்புகளின் ஆதரவுடன் செயற்பட்ட கலவரக்காரர்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் வலையமைப்பை முறியடித்து 12 உளவாளிகளை தாங்கள் கைது செய்திருக்கின்றோம். அவர்களிடமிருந்து சேட்டலைட் புகைப்படங்கள், வெளிநாட்டு நாணயங்கள், தொலைத்தொடர்பு கருவிகள் போன்றவற்றை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை IRGC விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா நடத்திய சரமாரியான ட்ரோன் தாக்குதலில் 23 வயதான சார்ஜென்ட் நோம் ஹம்பக்கர் என்பவரும் 26 வயதான சார்ஜென்ட் என 2 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த மிக கடுமையான துல்லியமான ட்ரோன் தாக்குதல்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய சேதத்தையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யா இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி இருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் ரஷ்ய பாடசாலைகள், கல்லூரிகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஒரு 12 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். இதில் 7 பேர் மாணவர்கள். அதைவிட பல்வேறுபட்ட எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் குதங்கள் மீது கடந்த சில வாரங்களாகவே உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி வந்தார்கள். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ரஷ்யா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும் நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக தொலைக்காட்சியில் தோன்றி ரஷ்ய சிவிலியன் கட்டமைப்புகள் மீதும் குடியிருப்புகள் மீதும் திட்டமிட்ட வகையில் இவர்கள் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ரஷ்யாவின் பொருளாதார மையங்கள் மீது நடத்தி இருக்கின்றார்கள். இதற்கு இதுவரை இல்லாத பதிலடியை எங்களுடைய இராணுவம் கொடுக்கும் என்று புடின் நேற்று மதியம் குறிப்பிட்டார். அவர் நேற்று இரவே அந்த தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதல். ஸ்கெண்டர் ஏவுகணைகள், MH101 ஏவுகணைகள், ஒர்ஷானிக் ஏவுகணைகள், கென்சால் ஏவுகணைகள் உட்பட மிக கடுமையான 48 பாலிஸ்டிக் கெப்பசனிக் ஏவுகணைகளும் 700 ட்ரோன்களையும் பயன்படுத்தி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். உக்ரைனினுடைய கீவ் நகரில் பல கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக அங்கு இருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல். உக்ரைன் தலைநகரினுடைய வானம் ஒரு மேக மூட்டமாக, இவ்வளவு ஒரு அணுவாயுத தாக்குதல் அந்த காளான் வடிவ நெருப்பு பிளம்புகள் மேலே எழுமோ அதே போன்று ஒரு மிக கடுமையான தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள். பல உக்ரைனுடைய பொருளாதார மையங்கள், பொருளாதார கட்டுமானங்கள், உட்கட்டுமானங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை சமூக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 700 ட்ரோன்கள் ஒரே இரவில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒர்ஷானிக், ஸ்கண்டர் உட்பட 50 ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தாக்குதலினுடைய சேதம் மிக கடுமையாக இருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. குவேட்டாவில் இருந்து ஜாபர் எக்ஸ்பிரஸ் வேறு நகரத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த ட்ரெயிலில் பாகிஸ்தான் இராணுவத்தினரும் பயணம் செய்திருந்தார்கள். அந்த இராணுவத்தினரை குறிவைத்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதில் 30 பேர் உயிரிழந்ததுடன் 70க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ட்ரெயில் தண்டவாளத்துக்கு அருகே வெடிகுண்டு வெடித்ததால் ஒரு ட்ரெயில் பெட்டி முற்றாக சேதமடைந்திருக்கின்றது. 4 ட்ரெயில் பெட்டிகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றது. அருகிலுள்ள வீடுகள் மற்றும் வாகனங்கள், ரயில்வே கட்டிடங்களும் மிக பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. தடை செய்யப்பட்ட பிரிவினவாத அமைப்பான பலுசிஸ்தான் விடுதலை படை இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்டோன்மெண்டில் இருந்து குவாட்டா நோக்கி பயணித்த பாகிஸ்தான் இராணுவத்தினரை குறிவைத்து இவர்கள் தாக்கியதாக குறிப்பிட்டாலும் கூட அதில் கொல்லப்பட்ட இராணுவத்தினர் 6 முதல் 8 பேர் வரை. ஏன் இவர்கள் அப்பாவி பொதுமக்கள். அது எந்த படையாக இருந்தாலும், எந்த இயக்கமாக இருந்தாலும் அப்பாவி மக்களை குறிவைத்து, சிவிலியன்களை குறிவைத்து ட்ரெயில்கள், பேருந்துகளில் நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அப்பாவி பாகிஸ்தான் மக்கள். இராணுவமும் இயக்கங்களும் மோதுவது, இராணுவமும் போராளிகளும் மோதுவது வேறு பிரச்சனை. ஆனால் அப்பாவி மக்கள் செல்லக்கூடிய ட்ரெயினில் 30 இராணுவத்தினர் செல்வதாக தெரிவித்து அவர்கள் தாக்குதலை நடத்தி 8 இராணுவத்தினர் தான் இறந்திருக்கின்றார்கள். இனி அப்பாவி பாகிஸ்தானியர்கள் 22 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான தாக்குதல்கள் நிச்சயமாக மேலும் பிணக்குகளையும் உலக அமைதியையும் பாதிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து சீனாவினுடைய கங்ஷோ நகருக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வருகை தந்திருந்த போது அவருக்கு பிரமாண்டமான வரவேற்பு மரியாதை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை இல்லாத ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருப்பதுடன் பாகிஸ்தான் சீனா இடையே
ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்படலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஷெபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் சீனாவின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்து தான் பேசப்போவதாக பாகிஸ்தானிலிருந்து சீனாவுக்கு கிளம்புவதற்கு முன்பு தெரிவித்திருக்கின்றார். இறுதியாக அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான ஐநா மாநாட்டில் நாடுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படாத காரணத்தினால் எவ்வித இறுதி உடன்பாடுமின்றி இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்திருக்கின்றது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை சில நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சில நாடுகள் அதில் கையொப்பமிட்டுவிட்டு அதை கடைப்பிடிப்பதில்லை என பல தரப்பட்ட விவாதங்கள் அந்த அரங்கில் கொண்டு வரப்பட்டதால் எந்த விதமான ஒரு முடிவுகளும் இல்லாமல் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்த மாநாட்டை ஐநா முடித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையே நிலவி வரும் மோதலில் ஐநா பக்கச்சார்பாக செயற்படுவதாக ஈரான் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதும் இந்த மாநாட்டில் பெரும் புயலை கிளப்பி இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேல் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள், ஆனால் ஈரானுக்கு மட்டும் எதற்கு இந்த கட்டுப்பாடு என்ற கேள்வி ஈரானுடைய பிரதிநிதி எழுப்பியிருக்கின்றார். இதுபோன்ற பல்வேறுபட்ட சம்பவங்களால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பு செய்ய முடியவில்லை, ஒரு உடன்பாட்டை எட்ட முடியவில்லை என ஐநாவின் அணுசக்தி தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.